அப்போ என்ன உண்மையாவே பாசமண்டா ஒரு நிமிஷம் எனக்கு அதை கொடுப்போம். அதே நான் ஜாழ்ப்பாணத்துல பிறந்த ஜாழ்ப்பாண தமிழன் சரிதானே. உங்களுக்கு எனக்காண்டி நீங்கள் இன்றைக்கு சாகரத்துக்கு ரெடியா இதுல நிக்கிறீங்க சரிதானே. நான் அது என்ற உயிர் போனாலும் மறக்க மாட்டேன். எனக்கு இப்ப அங்க பார்லிமெண்ட்ல இருந்து சொல்லி இருக்கணும் இந்த பிரச்சனைய பார்லிமெண்ட்ல கதைக்கிறோம்னு சொல்லி இருக்கணும் சரிதானே. அப்ப இப்ப நான் என்ன பார்லிமெண்ட்டுக்கு வர சொல்லி இருக்கணும் அங்க கதைச்சு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி எனக்குரிய நியாயத்தையும் மக்களுக்குரிய நியாயத்தையும் செய்து தரேன் சொல்லி இருக்கணும் சரிதானே. இப்ப நான் பார்லிமெண்ட்டுக்கு போய் இது கதைக்கலைன்னு சொன்னா என்னால இதை வின் பண்ண இயலாது சரிதானே. சட்டப்படி நான் போய் எல்லா விஷயம் நான் இந்த வரைக்கும் அப்ப இவ்வளவு நாளும் இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து நான் ஒருத்தரை கூட சாவிடையில. ஆனா 25 டாக்டர்ஸும் பிடியா இருக்கட்டும் யாரும் எல்லாரும் போய் அங்க நின்றவே செத்தா இன்னும் பிரச்சனை கூடுமாண்டு நான் ஜோதினா எந்த கையால ஒருத்தர் சாகக்கூடாது 3 நாள் நான் சாப்பிடவாதான் பார்த்து நான் உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பு இருந்துடா எனக்கு நான் பாக்குறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் எங்க போலீஸ் எஸ்எஸ்பி சார் வந்து எஸ்எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதைச்சவர். அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பப்ளிக்கும் பாவம் இது உண்மையாவே பேருந்து ஒரு பிரச்சனை ஆயினாடா உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும். நான் உண்மையா போலீஸ்ன்றது எங்கள்ல ஒரு ஆக்கள் தானே சரிதானே. சாதாரண மனுஷர் தானே நான் யூனிஃபார்ம் போட்டு பண்ணிக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான். அதால தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. போலீஸ் சொல்றது என்னன்னு சொன்னா இந்த பிரச்சனையை பண்ணி பாட்டிட்டு பார்லிமெண்ட்ல போய் கதைச்சிட்டு வாங்க டாக்டர்னு சொல்லி அங்கேயும் என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேர் சொல்லல அங்க வாங்கோ. இப்ப பார்லிமெண்ட்ல கதைப்பட்டு கொண்டு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி வருவோம். ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காண்டி நான் ஒன்றையோட சொல்றேன் நான் டாக்டரா வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுவேன் சரிதானே. அது வேற நான் போய் பார்லிமெண்ட் இப்பவும் அப்ரூவ் சட்டப்படி நான் தான் எம்எஸ் விளங்குதா உங்களுக்கு. நீங்க டிகிரியே தானேடா நீங்க டிகிரியே தானே என்ன கொண்டு விட மாட்டீங்க பவுனியாக்குனாரு. இந்த வரைக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு வைக்கல இன்னைக்கு வந்து வேட்ட போலீஸ் பாதுகாப்பு 2 தடவை உண்டு. நான் சொன்னான் அந்த போலீஸ்காருக்கு இன்னும் 2 பேரை பாதுகாப்பு போடுங்க. என்ன யாழ்ப்பாணத்துல நான் நிக்கிறது சவுத்ல இல்ல கொழும்புல இல்ல நான் நிக்கிறது யாழ்ப்பாணத்துல 30 வருஷம் தெத்து தான் போனாங்களே ஒழிய நாங்க ஒரு நாள் அழிஞ்சு போயில நாங்க திருப்பி எழுவோம். எனக்காண்டி இதுல நின்ற எல்லாருக்குமே நான் ஒவ்வொரு ஆளை வந்து வீட்டுல கதைச்சு இந்த கிட்டத்தட்ட இந்த போன்ல ஒரு 50,000 மிஸ் கால் இருக்குது. ஒவ்வொரு ஆளா வீட்டுல வந்து நான் கதைச்சு உங்களுக்கு நன்றி கூறி நான் போவேன். எனக்காண்டி ஒரு உதவி செய்யுங்க என்ன பத்திரமா கொண்டே வவுனியா வரைக்கும் விடுங்க. போலீஸ்கிட்ட கேட்கல பத்திரமா வந்து விட சொல்லி உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். நான் பார்லிமெண்ட் போய் என்ன அரசியல் வேற சொல்ல கேட்கல. நான் டாக்டராவே சாவணும் ஆசைப்படுறேன். நான் டாக்டரா இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். 25 வருஷம் சிஸ்டத்துல இருப்பேன் மச்சான் சரிதானே. நான் இந்த நாட்டை திருத்தி காட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் விட்டு போட்டு போய் பிரைவேட்ல செய்ய மாட்டேன். இதுல நான் இது உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. செத்தா இது நான் போய் கஞ்சா செத்தா பொடியை கொண்டு சாவச்சில் நடுவில் வச்சு நிக்கணும். வேற ஒருத்தையும் கொடுக்க கூடாது. நீங்களா வேணா பாதுகாப்பு ஒரு பிரச்சனை இல்ல. எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்க. அவை எங்கிட்ட உண்மையாவே அடே உந்துல இருந்து பாருங்க இந்த 3 நாள்ல நான் போயிருப்பேன். இப்பவே போயிருப்பேன் முடிஞ்சே செய்து சொன்னாட்டா வேணுமெண்டா போய் வீடியோ எடுத்துப்பார். நான் கூட போட்டி எடுத்துப்பார். யாழ்ப்பாண தமிழண்டா அதால நான் சொன்னேன். ஓகே. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இந்த கடந்த 5-6 நாட்களாக நடந்த ஒரு இக்கட்டான சூழல் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதை யாரும் புதிதாக சொல்லி தெரிந்து கொள்வதற்கில்லை. ஏனென்று சொன்னால் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் ஊடாக அதிகமாக இந்த வாரம் அதிகமாக பேசுபொருளாக அல்லது பகிரப்பட்ட அல்லது அனைத்து தமிழ் மக்கள் மட்டுமில்லாமல் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு அவதானித்த விடயமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய இந்த பணி புறக்கணிப்பு அமைந்திருந்தது. கடந்த 5 நாட்களாக நேற்று வரை இந்த வைத்தியசாலையினுடைய வைத்தியர்களுக்கும் வைத்திய அத்தியட்சருக்கும் இடையிலான சிறிய முரண்பாடுகள் என்று சொல்வதென்றால் கருத்து ஒற்றுமைகள் இல்லாத தன்மையால் அல்லது இங்கே பணிபுரிகின்ற வைத்தியர்களுடைய ஒரு
ஈகோன்னு சொல்லலாம். அப்படியான ஒரு தன்மையால் இந்த கடந்த 5 நாட்களாக சாவச்சேரி வைத்தியசாலை முற்றாக முடங்கியிருந்தது. அந்த வைத்தியசாலையிலே எந்த விடுதியும் இயங்கவில்லை, எல்லாம் வெறிச்சோடி 2000 ஆண்டு இந்த வைத்தியசாலையில் யுத்தம் நுழைந்த பிற்பாடு வந்து பார்த்த பொழுது எப்படி இருந்ததோ அப்படித்தான் கடந்த 5 நாட்களாக வைத்தியசாலை வெறிச்சோடி காணப்பட்டது. நாங்கள் இந்த வைத்தியசாலையிலே இந்த இருக்கின்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட இந்த வைத்தியர்களையும் அழைத்திருந்தோம், வைத்திய அத்தியட்சரையும் அழைத்திருந்தோம், சுமூகமாக பேசி தீர்க்கலாம் என்று சொல்லி. ஆனால் வைத்தியர்கள் அதுக்கு உடன்பெறவில்லை. அவர் தொடர்ச்சியாக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த வேளையிலே தான் நாங்கள் இன்றைய தினம் இன்று காலை 8 மணியிலிருந்து சாவகச்சேரி முழுமையாக பூரண கடையடைப்பையும் ஒரு கண்டன போராட்டத்தை நடத்துவதற்கு உத்தேசித்திருந்தோம். அந்த நிலையிலே தான் நேற்று இரவு திடீரென 7 மணி அளவில் சாவகச்சேரி வைத்திய சாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் தனது முகநூலிலே தன்னிடம் வந்து பலவந்தமாக போலீசாரை வைத்து பதவி விலகல் விடுப்பு கடிதத்திலே கையெழுத்து வைக்குமாறு கூறியதாக அவர் முகநூலிலே பதிந்தார். அதன் பிற்பாடு நாங்கள் நேரடியாக அவரோடு வந்து உரையாடினோம். அவர் அந்த விடயத்தை சொன்னார். அப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொண்டது அவரிடம், நீங்கள் அந்த விடுப்பு பத்திரத்தில் கையெழுத்து வைப்பீர்களா என்று சொல்லி. நான் ஒருபோதும் என்னுடைய கையில் இல்லை, ஏனென்று சொன்னால் நான் விரும்பினாலும் இந்த மக்கள் என்னை போவதற்கு அனுமதிக்கிறார்கள் இல்லை. ஆகவே நான் இந்த மண்ணை விட்டு இந்த மக்கள் அனுப்பாமல் நான் போக மாட்டேன் என்று வாக்குறுதியை அளித்திருந்தார். அதன் பிற்பாடுதான் நாங்கள் இந்த வைத்தியசாலையினுடைய சுற்றுப்புற சூழல்களில் அவதானித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் 2 போலீஸ் ஜீப்புகளோடு பாதுகாப்போடு இந்த வைத்தியசாலைக்கு நுழைந்தார். அதன் பிற்பாடு உதவி போலீஸ் அத்தியருடைய வாகனம் இந்த வைத்தியசாலைக்கு வந்தது. அவர்கள் வந்து வைத்தியரை பலவந்தமாக கையெழுத்து பெறுமாறு கையெழுத்து வைக்குமாறு விடுப்பு பத்திரத்தில் உத்தரவிட்டனர். அப்பொழுது நாங்கள் இங்கே முகநூலிலும் மற்ற இங்கே இருந்த நண்பர்களுக்கு தெரிவித்து இப்படி ஒரு பிரச்சனை இடம்பெறுகின்றது, உடனடியாக வைத்தியசாலை முன்பாக கூடுமாறு கேட்டுக்கொண்டது கிடங்க கிட்டத்தட்ட 500-600க்கு மேற்பட்ட இளைஞர்கள் மக்கள் இந்த சாவகச்சேரி பகுதியிலும் மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணம், வடமராட்சி, பளை போன்ற பகுதிகளிலிருந்து இங்கே குழுமியிருந்தார்கள். அந்த வேளையில் தான் வைத்தியரை உணவு அருந்துவதற்காக வைத்திய சாலையிலிருந்து அதிலே வேடிக்கை என்னவென்றால் கிரீங்கிராஸ் ஹோட்டலுக்கு டாக்டரை சாப்பிட கூட்டி கொண்டு போகிறோம்னு சொல்லி போலீஸ் சொல்லிச்சு. அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த நாளில் சாப்பாடு இருக்குது, இல்லாட்டி நாங்கள் வீட்டில் சமைச்சு கொண்டு வந்தாரோம், அவருக்கு விருப்பமான பிடித்த உணவை நாங்கள் கொடுக்குறோம், அவர் வெளியில் போய் சாப்பிடலான்னு சொல்லி நாங்கள் மறைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு டாக்டருக்கு தேவையான உணவுகளை கனவே தங்களோட பாட்டில் இல்லாடம் போய் வாங்கி வந்து கொடுத்தது. டாக்டர் அதால் டாக்டர் அவையில் வெளியில் கொண்டு போக முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த வேளையிலும் கூட பின்பக்கத்தால் இந்த விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். வைத்தியசாலைக்கு பின்புறமாக வைத்தியர்கள் இங்கே இருந்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வந்து கைதடியிலே வைத்து சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய ஆம்புலன்ஸிலே ஒவ்வொருவராக மாற்றி பின் கதவாலை போலீஸ் பாதுகாப்போடு வந்து இங்கே இறக்கி விட்டிருந்தார் வைத்தியசாலைக்கு. அவர்களுடைய நோக்கம் என்னென்றால் இன்று காலைக்குள் வைத்தியரிடம் கையெழுத்தை வாங்கிவிட்டு வைத்தியசாலை சுமூகமாக இடம்பெறுகின்றது, எனவே வைத்தியசாலைக்கு எதிராக போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டாம் என்ற ஒரு தடை உத்தரவை வாங்குவதற்காக அவ்வாறான ஒரு சூழலை செய்திருந்தார்கள். ஆனால் வைத்திய அத்தியட்சகர் அதுக்கு உடன்படவில்லை, இறுதி வரை கையெழுத்து வைக்கவில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் இரவு 8 மணியிலிருந்து நேற்று இரவு 8 மணிக்கு எங்களோட போராட்டம் ஆரம்பமாகிறது. பல பிரதேசங்களிலிருந்து இளைஞர்கள் வந்தார்கள். இரவிரவாக விடிய இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். இந்த வேலையெல்லாம் நாங்கள் விடிய ஒரு தரம் நித்திரைய கொள்ளையில் இதுவரைக்கும் என்னும். ஆகவே இப்போ நேரம் என்னென்னு தெரியல, 1 மணிக்கு இந்த போராட்டம் நிறைய வந்திருக்கு. அதுவும் வந்து நாங்கள் போராடுகின்ற பொழுது பொறுப்பு வாய்ந்த சுகாதாரத்துறை சார்ந்த அரசு அதிகாரிகளோ அல்லது வடக்கு மாகாணத்துக்கு மத்திய அரசுக்கும் ஒரு இணைப்பாக இருக்கக்கூடிய ஆளுநரோ இந்த போராட்டம் தொடர்பாக திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தை வைத்தியருக்காக உத்வேகத்தோடு மிக ஆயிரக்கணக்காக பல்லாயிரக்கணக்காக மக்கள் திரண்டு செய்து கொண்டிருந்தோம். அந்த வேளையில் தான் வைத்தியர் எங்களில் போராட்டத்தில் இருந்த ஒரு 10 வரையானவர்களை அழைத்து தனக்கு இந்த வைத்தியசாலையிலிருந்து விடுப்பல்ல, வைத்தியசாலையிலிருந்து 5 நாள் நான் இங்கே பணியிலே இருக்கிறேன், 5 நாள் லீவு, 5 நாள் விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது, நான் நிரந்தரமாக செல்லவில்லை, இங்கே அந்த காலப்பகுதியில் இந்த வைத்தியசாலையிலே நிரந்தரமாக வைத்திய அத்தியட்சகரும் நியமிக்கப்பட மாட்டார்கள், அவருக்கு பதிலாக மாகாண பிரதி பணிப்பாளர் தான் வைத்தியசாலை நிர்வாகத்தை
நடத்துவார். ஆகவே போலீசாரும் அவருக்கு வாக்குறுதியை வழங்கியிருந்தனர். இந்த வைத்தியசாலையிலிருந்து தான் மத்திய அரசாங்கத்திடம் மத்திய சுகாதார திணைக்களத்திடம் சென்று இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக சுமூகமாக பேசி தீர்த்து மீண்டும் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தான் வருவேன். சாவகச்சேரி வைத்தியசாலையை விடுத்து வேறு எங்காவது தன்னை மாற்றம் செய்ய முயற்சித்தால் நான் போக மாட்டேன் என்ற ஒரு வாக்குறுதியை வழங்கிவிட்டு இங்கே சென்றுள்ளார். ஆகவே அவருடைய வாக்குறுதியை நம்பி அவர் மீண்டும் பெறுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இந்த போராட்டத்தை முடிவுறுத்தி இருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த போராட்டத்துக்கு சமூக வலைத்தளங்களூடாகவும் ஊடகங்களூடாகவும் அர்ப்பணிப்பான ஒரு பணியை வழங்கிய ஊடகவியலாளர்கள் மற்றும் இங்கே பல்வேறு இடங்களிலும் இருந்து இங்கே ஆயிரக்கணக்காக திரண்டு ஒத்துழைப்பு வழங்கிய மக்களுக்கும் இந்த வழியிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.